மக்களே, இன்னைக்கு நம்ம எப்படி மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி கொரன்னு. அதிலே வந்துட்டு நீங்கள் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் இதெல்லாம் வந்துட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஒரு நல்ல திக்கான விழுது மாதிரி அரைச்சிக்கணும், தண்ணிலாம் சேர்த்து. நான் இன்னைக்கு 1 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன், அதுக்கான அளவு தான் இதெல்லாம். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சோனே அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், அதிலே வந்துட்டு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கணும். இது நம்ம கிரேவிக்குன்றதுனால ரொம்ப அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வதக்காமல் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க, அது போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து சேர்த்து கொஞ்சம் ஓரளவு நல்லா வதக்குங்க. இது சேர்க்குறப்பவே நல்லா இருக்கும், அதோட ஸ்மெல்லு கொத்தமல்லிலாம் சேர்த்து இருக்கிறதுனால. இதில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை இப்படி துண்டு துண்டாக வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இதிலே வந்து நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். மஷ்ரூம் ரொம்ப பெருசாக இருந்தால் 4 கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா 2 கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட சூப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அந்த திக்கான விழுது மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சுத்தமாக சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கணுன்றதுனால நல்லா அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இதிலேருந்தே தண்ணி விடு, இந்த மஷ்ரூம்லேருந்தே. அதுலேயே அந்த மசாலா சூப்பராக வதங்கும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விட்டுருச்சு, நல்லாவும் வதங்கிருச்சு. இப்போது இதில் வந்துட்டு நான் ஒரே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சப்பாத்திக்கு சேர்க்குற மாதிரி தொக்கு மாதிரி தான் செய்கிறேன், கிரேவி மாதிரி. அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல், 2 to 3 மினிட்ஸ் போல் இருந்துச்சுனாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும், நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சிக்கன் தொக்கு மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கடைசியாக பெப்பர் தூளும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இந்த மாதிரி கறி தோசை கூட செஞ்சுக்கலாம்.